புதிய இயல்பு என்பதே பேர்களுக்கு இடையில் தான், டிசாஸ்டருக்கு இடையில் தான். நார்மல் லைஃபே கிடையாது. போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்த அறிக்கை என்ன சொல்லுன்னா, பிப்ரவரி மாதம் 1986க்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்நாளில் இதுவரை ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லை. அதாவது பிப்ரவரி 1986க்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோ, எந்த குழந்தைலாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோ அவங்களுக்கு நார்மல்னா என்னன்னு தெரியாது. அப்போ அவங்க நார்மல் இன்னைக்கு இருக்கிறதா அப்நார்மல் தான் அவங்க வந்து நார்மல். ஸோ ஏன்னா இந்த வருஷத்தோட செப்டம்பர் மாதம் போன வருஷத்தோட செப்டம்பர் மாதம் அதிக வெப்பம் இருக்கும். அடுத்த வருஷத்தோட செப்டம்பர் மாதம் இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் அதிக வெப்பம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருடமும் கூட தான் போகுது. அது மட்டும் இல்லை, அந்த அறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா, இன்னைக்கு பிறக்கின்ற பிள்ளைகள், இன்னைக்கு உலகத்தில் பிறக்கின்ற பிள்ளைகள் அதனுடைய 30வது வயதை எட்டும் பொழுது 2050க்குள்ளாராக இந்த பிள்ளைகளின் தாத்தா பாட்டி அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை சந்தித்த டிசாஸ்டர் பேடரை இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறையும் சந்திக்கும் சொல்லி சொல்லியிருந்தாங்க. இனிமே புதிய இயல்பு என்பது டிசாஸ்டர் இடையில தான். இதுதான் லைஃப். இந்த அறிக்கையை வெளியிட்ட அரசாங்கத்துக்கு சென்னை எப்படி வெள்ளத்தை தத்தளிக்க போகுதுன்னு தெரியும். கிட்டத்தட்ட 16% லேண்ட்ஸ்கேப் வந்து சென்னையோட நிலப்பரப்பு வந்து பர்மனண்டா வந்து வெள்ளத்துக்குள்ள தண்ணிக்குள்ள வந்து இருக்க போகுது. இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வந்து 16% தானே அப்படின்னு தோணும். ஆனால் 16% 450 சதுர கிலோமீட்டர் சென்னை வச்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60 சதுர கிலோமீட்டர் சென்னை வந்து தண்ணியில் மிதக்க போகுது. 60 சதுர கிலோமீட்டர் ஒரு சாதாரண நிலப்பரப்பு கிடையாது. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய இது நான் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி, இன்னும் அதிகமாக தான் இருக்கும். இந்த புதுசாக வந்திருக்க அறிக்கையெல்லாம் நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணீங்கன்னா அதிகமாக தான் ஆகும். 16%க்கு பதிலாக 36% ஆகலாம். நீங்கள் வந்து சென்னை வந்து வெள்ளத்திலிருந்து காப்பதற்கு வந்து சென்னைக்கு வெள்ளம் எப்படி வருது? சென்னை வந்து எதோட ட்ரைனேஜ்? திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இங்க பெய்கிற மழை தான் வந்து சென்னைக்கு வந்து ஓடி வந்து போகுது இல்லையா? சென்னையில் பெய்கிற மழை பிளஸ் இந்த 3 மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை தான் ட்ரைனேஜ் வந்து நம்ம தானே, சென்னை தானே. அப்போ அங்கே எந்த அளவுக்கு நீங்கள் நீர்நிலைகளை பாதுகாக்கணுமோ, எந்த அளவுக்கு விளைநிலங்களை பாதுகாக்கணுமோ, ஓடைகளை பாதுகாக்கணும், செஞ்சாகணும். ஆனால் 4500 ஏக்கர் நிலப்பரப்பை வந்து காலி பண்ணி நம்ம வந்து புதிய விமான நிலையம் வைக்க போகிறோம். அங்கே வந்து 1500 ஏக்கர்ல வந்து நீர்பிடி புறம்போக்கு இருக்குது, வாட்டர் பாடிஸ். ஏரியா இருக்கலாம், தாங்கலா இருக்கலாம், ஏந்தலா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், குளமா இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். அந்த 1500 ஏக்கர் நிலமும் வாட்டர் பாடிஸ். மிச்சம் இருக்க 3500 ஏக்கர் வந்து விளைநிலம், அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. நிறைய ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வெள்ளத்தை வந்து தாங்க முடியும். ஏன் சென்னையில் வெள்ளம் தாங்க முடியல? எல்லாம் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ், மண்ணுக்குள்ளே போக மாட்டேங்குது, தண்ணி ஓட முடியல, இவ்வளோ பிரச்சனைகள் தானே. நீங்கள் இன்னைக்கு நம்ம ஆக்கிரமிச்ச ஏரிகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு வெள்ளத்தில் மிதக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. ஆனால் அந்த பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகும் நாம் வந்து திருப்பி போய் நாங்கள் வந்து விமான நிலையம் போடுவோம், 4000 ஏக்கர் எடுப்போம்னு சொல்லுது. நீங்கள் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல, உங்கள் டாக்குமெண்டேஷனோடு நீங்கள் நிப்பாட்டிருந்தால் நமக்கு வந்து என்ன தோணும்? அப்போ நம்ம தமிழக அரசு என்ன கேட்குறோம்னா, இனிமேல் தமிழகத்தில் போடப்படுகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, 8 வழிச்சாலையாக இருக்கலாம், 36 வழிச்சாலையாக இருக்கலாம், விமான நிலையமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஊரக வளர்ச்சி திட்டமாக இருக்கலாம், ஒரு போர்ட்டாக இருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, நான் எந்த திட்டம் அந்த திட்டம் சொல்லவே இல்லை, எல்லாவற்றையும் காலநிலை மாற்ற பார்வையில் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த திட்டம் கிளைமேட் சேஞ்ச் வந்து எதிர்கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணுமா? கிளைமேட் சேஞ்சோட தாக்கத்தை குறைப்பதற்கு ஹெல்ப் பண்ணுமா? இந்த திட்டம் வந்தால் கார்பன் உமிழ்வு குறையுமா? இந்த திட்டம் வந்தால் வரக்கூடிய டிசாஸ்டர் நம்மளை வந்து ஓரளவுக்காக வந்து காப்பாற்றுமா? அப்படின்னு ஒரு கிளைமேட் சேஞ்ச் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு காலநிலை மாற்ற பார்வையில் ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் தமிழக அரசு பார்க்க வேண்டும், அணுக வேண்டும். 2 வாரங்களுக்கு முன்னால் பாகிஸ்தானில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம், ஐரோப்பாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெப்ப அலைகள், ஹீட் வேவ்ஸ், பெங்களூரில் வந்த மிகப்பெரிய வெள்ளம், இது மாதிரி ஒரு எல்லா இடங்களிலும் பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டு. கிளைமேட் சேஞ்சுக்கு ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு நகரமும், ஒவ்வொரு ஊரும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை மட்டுப்படுத்துவதற்கு, மிட்டிகேட் பண்ணுறதுக்கு, பேரிடர்களுக்கு, டிசாஸ்டர்ஸ்க்கு வந்து நம்மளை தகவமைச்சுக்கிறது, டிசாஸ்டருக்கு நம்ம எப்படி வந்து அடாப்ட் ஆகிக்க போகிறோம், பேரிடர் நிகழ்ந்தால் அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரமாக மீண்டு வர போகிறோம்.